ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7வது வசனமும் இன்றைக்கு தியானத்துக்கு என்று நம்ம எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் நம்ம சேர்ந்து வாசிப்போம். ஐசாயா 56 verses 6 and 7. பழைய ஏற்பாடில் 862வது பக்கம். ஏசாயா 56 6 7 வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும் அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும் அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். இந்த ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில்ங்க அவருடைய பிள்ளைங்க மட்டுமல்ல, யூத ஜனங்க மட்டுமல்ல, அந்நிய ஜனங்களும் ஆண்டவர் பக்கமாக வருவாங்க, அவர்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கை இந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த அந்நிய ஜனங்கள் வரும்போது அது வேற யாரையும் குறிக்கல. யாரை குறிக்கிறது? என்ன குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது, ஜோசப்பை குறிக்கிறது, நம்ம ஒவ்வொருவரையும் குறிக்கிறது. நம்ம ஆண்டவர் பாதத்தில் நம்ம யூதர்கள் அல்ல, அவருடைய பிள்ளைங்கிற அந்த பெயரை நம்ம பெறலை. ஆனால் கிருபையாக நமக்கு அந்த புத்திர ஸ்வீகாரத்தை ஏசப்பா நமக்கு கொடுக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுது? அந்த அந்நிய ஜனத்தை அப்படின்னா அந்த இடத்துல என்னையும் உங்களையும் நம்ம போட்டுக்கொண்டு வசனம் சொல்லுது. 7வது வசனத்தில் ஆண்டவர் 4 வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். 4 காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என்ன செய்வாராம்? 7ஆம் வசனத்தில் என் பரிசுத்த பர்வதத்துக்கு நான் கொண்டு வருவேன். என் பரிசுத்த பர்வதத்துக்கு நான் கொண்டு வருவேன். 1. 2வது சொல்லுகிறாரு, என் ஜெப வீட்டில் அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். 2வது. 3வது, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சொல்லுகிறார். 3வது. 4வது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். 4 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். யாருக்கு கொடுக்கிறாரு? முந்தின வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்றாரு, என்னிடத்தில் சேர்ந்து. நீங்கள் 6ஆம் வசனத்தின் நடுவில் வாசிப்பீங்கன்னா அவரை சேர்ந்துங்கிற வார்த்தை ஆரம்பிக்கிறது. மற்ற எல்லா மொழிபெயர்ப்புகளில் அதை தான் ஸ்டார்ட் ஆகும். அவரை சேர்ந்து ஒரு சில காரியங்களை செய்கிறவர்களுக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். அவரை சேர்ந்தவர்கள், அவரை சேர்ந்தவர்கள் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்கள், அவர் பக்கமாக நெருங்கி வருகிற ஒரு கூட்டம், அவரையே தேடுகிற ஒரு கூட்டம். அப்போது கர்த்தர் மேலே விசுவாசம் வச்சு அவர் பக்கமாக நெருக்கமாய் வரும்படி வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் 4 காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. என்ன வாக்கு கொடுக்கிறாரு? என் பரிசுத்த பர்வதத்தில் அவர்களை கொண்டு வந்து நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க? சபையில் கர்த்தர் நம்மை நிலைத்திருக்க பண்ணுவார் வசனம் சொல்லுது. நிறைய பேருடைய ஒரு போராட்டம் என்னன்னா, தொடர்ந்து நிலைச்சிருக்க முடிகிறது இல்லை. பல சூழ்நிலைகள், அது ஆண்டவர் அறிவார். அவருக்கு முன்னால் போய் நிற்கும்போது தான் அது நீதி உள்ளதா அநீதி உள்ளதா நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் தொடர்ந்து சபையில் என்னால் என்ன செய்ய முடியல, நிலைச்சிருக்க முடியல. ஆசைப்படுகிறேன், வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, வர முடியல, தொடர்ந்து வர முடியும். இப்போ ரொம்ப நாள் கழித்து ஜோசப் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரியா, ரொம்ப வருஷமாக சின்ன குழந்தையில கர்த்தருக்குள்ளே இங்கே வளர்ந்த ஒரு மகன் தான் இவன். வந்து ஹாஸ்பிட்டலில் பலவீனமாக படுத்திருக்கும்போது ஆண்டு அந்த மகனை தொட்டார், கிருபையாக ஜீவனை கொடு. அவங்க அம்மா அடிக்கடி அதை தான் சொல்லுவாங்க, அவன் சாக வேண்டியவங்க, ஏசப்பா கிருபையாக நமக்கு ஜோசப் என்ன செய்தார், ஆண்டவர் கையில் கொடுத்தார். சரி, அவனை காயப்படுத்தலை. பட் நம்ம எல்லாருடைய இருதயமும் நம்ம யோசிக்க முடியும். வெறும் ஃபிசிக்கலாக மட்டும் சொல்லலை, ஸ்பிரிச்சுவலாக கூட நான் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன், நான் நிலைத்திருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல. வேலையாக இருக்கலாம், மனபாரங்களாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம், என்னால் என்ன செய்ய முடியல, நிலைச்சிருக்க முடியல. ஆனால் வசனம் சொல்லுது, என் பரிசுத்த பர்வதத்தில் கொண்டு வந்து அவர்களை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறேன். பாருங்கள், ஒரு 2 வசனம் வாசிப்போம். சங்கீதம் புஸ்தகத்திலே 2 வசனமும் வாசிச்சிருவோம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 5வது வசனம் நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தானே. அதில் அந்த ஒரு வசனம் மட்டும் வாசிப்போம். சங்கீதம்
1:5. ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. ஒரு மனுஷன் பாவியா நீதிமானா என்பது இந்த சங்கீதத்தின்படி ஆண்டவர் எப்படி ப்ரூவ் பண்ண வைக்கிறாருன்னா, சபையில ஒரு மனுஷன் நிலைத்திருப்பானா அவன் யார்? அவன் நீதிமான். அவனால் நிலைத்திருக்க முடியவில்லைன்னா வசனம் சொல்லுகிறார் அவன் யாருங்கிறாரு? பாவிங்கிறார். அந்த ஏசாயா 56 போகும்போது அவரிடத்தில் சேர்ந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் முதல் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? சபையில் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நிலைத்திருக்க பண்ணுகிறார், சபையில் நிலைச்சிருக்க பண்ணுகிறார். 24 சங்கீதத்திலையும் 3வது வசனம் வாசிப்போம் பாருங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அன்று ஒரு கேள்வி இருந்துச்சு. நிலைத்திருக்க முடியவில்லையே. எழுதுவது யாரு? தாவீதுக்கு ஆசை. எப்பவுமே எங்க இருக்கணும்னு ஆசை? ஆண்டவர் சமூகத்தில் இருக்கணும்னு தான் ஆசை, தேவாலயத்தில் இருக்கணும்னு தான் ஆசை. நம்ம பின்னால வாசிப்போம். அந்த மேலே பார்க்குறாராம், மேலே வந்து நிற்கும்போது குருவி இருக்கிறதாம். இவருக்கு அந்த குருவியை பார்த்து இவருக்கு என்ன ஆயிடுச்சான்? பொறாமை ஆயிடுச்சா. ஏன் பொறாமை ஆயிடுச்சா? எப்பொழுதுமே உங்க ஆலயத்திலே இந்த குருவி என்ன செஞ்சிருக்கு? தங்கிட்டு இருக்கு. நானும் என்ன செய்ய முடியல, வர முடியவில்லையே. ஏங்குகிறார், வாஞ்சிக்கிறார், வேதனைப்படுகிறார். அந்த குருவி மேல பொறாமப்படுகிறார். அந்த குருவியை குறித்து வச்சு ஒரு அழகான ஒரு பாட்டு எஸ்தர் பேபி அம்மா பாடி இருக்கிறாங்க. என்ன பாட்டு? சின்ன சிட்டு குருவியே, சின்ன சிட்டு குருவின்னு அழகான ஒரு பாடல் இருக்கு. அந்த குருவி சொல்லுதா, என்னை விட நீங்க தான் யாரு விசேஷித்தவர்கள், என்ன போய் நீங்க பெருசா சொல்றீங்களே. தாவீதை பார்த்து அந்த குருவி பேசி, என்ன போய் நீ பெருசா சொல்றியே. தேவனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிறவன் பாக்கியவான். அப்போ யார் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைச்சிருப்பாங்க? நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏசாயால வாசிக்கிறோம், என் ஆலயத்தில் நான் நிலைத்திருக்க பண்ணுவேன், ஆலயத்தில் நிலைத்திருக்க பண்ணுவேன் சொல்லி சொல்லும் போதுங்க, அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, நித்திய ஆலயமா இருப்பது நமக்கு எது? பரலோகம்தான். அப்ப அந்த பரலோகத்துக்கு போவோங்கிற ஒரு உறுதியை கர்த்தர் என்ன செய்வாரா? தன்னிடத்தில் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாரா. சங்கீதம் 23 சங்கீதம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நமக்கு தெரிஞ்ச சங்கீதம். அதோடைய கடைசி வசனம் பாருங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த பூமி வீடா இருந்துச்சுன்னா நிலைத்திருக்கவே முடியாது. அப்ப இந்த வீடு எதா இருக்கணும்? பரலோகம் என்கிற ஒரு வீடா இருக்கணும். பரலோகம் என்கிற வீட்டில் தாவீது சொல்லுகிறாரு, நான் ஆண்டவரிடத்தில் சேர்ந்தவனா இருப்பதனால அந்த நித்திய வீட்டில் கர்த்தர் என்னை நிலைத்திருக்க பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5 முதல் வசனம் வாசிப்போம் பாருங்க. இந்த பூமிக்குரிய வீடு அழிந்து போகலாம், இந்த சரீரமாகி வீடா இருக்கலாம், சபையாகி வீடா இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகிறது. ஆனால் அந்த நித்திய வீட்டுக்கு முடிவே இல்லை. 2 கொரிந்தியர் 5 முதல் வசனம், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரு வீடு பரலோகத்தில் இருக்கிறது, அதுதான் நம்முடைய நித்திய வீடு. அப்போ கர்த்தரிடத்தில் பிரிஸ்கில்லா அம்மா சேர்ந்து வரும்போது பிரிஸ்கில்லா அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? நான் சபையில் நிலைச்சிருக்க பண்ணுவேன். அது இன்னொரு அர்த்தமா, நித்திய வீட்டில் நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். அந்த நம்பிக்கை கர்த்தர் எனக்கு உங்களுக்கும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 1. 2வது, மறுபடியும் ஏசாயா 56 வருவோம். அடுத்த ஆசீர்வாதம் என்ன சொல்லி சொல்லுகிறாரு? நான் என்னுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவேன் என்று சொல்லி மட்டும் சொல்லாம, அடுத்த வார்த்தை 7வது வசனம், ஏசாயா 56 வசனம் வாசிப்போம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். 2வது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சபைக்கு ஒருவேளை வருவோம், சபை கூட்டத்தில் கலந்து கொள்வோம், ஆனால் என்னால் மகிழ்ச்சியோடு என்ன செய்ய முடியல? கலந்து கொள்ள முடியல. மனவேதனைப்படுது. ஒரு சில காரியங்கள் கண்ண முன்னால் வந்து நிற்குது, எனக்கு தகுதி இல்லைங்கிற எண்ணம் நமக்கு வந்து விடுகிறது. ஆண்டவரே, உங்களை துதிக்கவோ ஸ்தோத்திரிக்கவோ, அவங்கள சந்தோஷமாக துதிக்கிறாங்க, என்னால் துதிக்க முடியல ஆண்டவரே, குறை இருக்குது, நிறைய காரியம் நமக்கு முன்னால் வருகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறாரு, அவரிடத்தில் சேர்ந்த ஒரு மனுஷனுக்கு அந்த சபை கூடுதல் ஒரு ட்ரெட்ஜாக இருக்காது, ஒரு வேதனையாக இருக்காது, ஒரு பாரமாக இருக்காது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா. ஆண்டவர் சமூகத்து போவது என்னவா இருக்கும்? அது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும்னு வாசிக்கிறோம். சங்கீதம் 122 அது முதல் வசனம். ரொம்ப பிஸியாக தன்னுடைய ராஜாங்கத்தில் இருக்காராம், அரசு வேலையில் ரொம்ப பிஸியாக இருக்காராம். அப்போது சடனாக சொல்கிறாங்களே, வாங்க போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கே போகலாம்?
சபைக்கு போகலாம், தேவனுடைய வீட்டுக்கு போகலான்னு சொல்லி சொன்னபோது 122ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிப்போம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாய் இருந்தேன். எது உனக்கு மகிழ்ச்சி கொடுக்குதுன்னு சொல்லி கேட்டால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டுக்கு போவது தான் எனக்கு மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்லுகிறான். 42ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிப்போம். முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன்னு, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எங்கேயோ தூரத்தில் நிற்கிறார், ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் எங்கேயோ காட்டில் மலைகளில் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்போ இவருக்கு அந்த சபை கூட்டத்தை நினைச்சு பார்க்கிறார். அவர் சொல்றாரு, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேன்னு, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. சங்கீதங்களில் நீங்கள் கவனிச்சு வருவீங்கன்னா ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி போடப்பட்டிருக்கும். ஒரு சில சங்கீதத்தில் மட்டும் பிராக்கெட்டில் ஆரோகண சங்கீதம் என்று சொல்லி போட்டிருக்கும். சாங் ஆஃப் டிகிரிஸ் ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மேலே ஏறிட்டே வரும்போது பாடக்கூடிய ஒரு பாடல். எங்க மலை மேலே எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு இவர்கள் ஏறி 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 போகும்போது கர்த்தரை துதிச்சுட்டே போறாங்களாம். எல்லாரும் போவாங்களாம், வாங்க போவோம் வாங்க போவோம்னு சொல்லி கூட்டிட்டு கூட்டமாக போவாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒரு பாடலை பாடிக்கொண்டே போவாங்க. அதுதான் ஆரோகண சங்கீதம். தாவீது எங்கேயோ உட்கார்ந்து கொண்டிருக்கும்போது மகிழ்ச்சியோட ஆலயத்துக்கு போவாங்களே, அதை நினைச்சு இருதயம் என்ன செய்கிறது, உருகுகிறது, வேதனைப்படுகிறதுங்கிற. 84ஆம் சங்கீதத்துக்கு வருவோம். முதல் 2 வசனங்கள் வாசிப்போமா. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ஏக்கம் வாஞ்சை விருப்பமெல்லாம் என்ன, தேவ சமூகத்துக்கு போனோம், சபைக்கு போனோம், ஆலயத்துக்கு போனோம். அந்த ஏக்கம் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சா. 10வது வசனம் பாருங்க. அதிலே 10வது வசனம் 84ஆம் சங்கீதம் 10வது வசனம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். 2 பிரிவா பிரிக்கிறார். ஒன்று தேவனுடைய ஆலயம், இன்னொரு பக்கம் வேற எதுவாக இருந்தாலும் அவருடைய பார்வையில் அது என்ன ஆகாமியத்துக்கு கொண்டு போயிடும், பொல்லாப்புக்கு கொண்டு போயிடும். அவ எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், ஒன்று தேவனுடைய வீடு, இன்னொன்று ஆகாமியத்தின் வீடு. அங்கே நான் எத்தனை நாள் இருக்கிறத விட ஆண்டு சமூகத்தில் ஒரே நாள் எனக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லுகிறான். இன்னைக்கு கொஸ்டின் என்ன, இன்னைக்கு நான் கேள்வி கேட்டு பார்க்குறேன். எனக்கும் உங்களுக்கும் அந்த தேவ சமூகத்துக்கு வருவது, சபையாய் கூடி வருவது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கிறதா அல்லது ஒரு வேதனையை கொடுக்கிறதா? கட்டாயத்தினால வருகிறோமா, வேற வழி இல்லாமல் வருகிறோமா, அல்லது ஆசையாய் வருகிறேன்னா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, தன்னுடைய சின்ன மகனை குறித்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த நாள் காலையில் எங்கேயோ ஊருக்கு போகணுமா. நைட் சொல்லியிருக்கிறாங்க, காலையில் 6 மணிக்கு நம்ம எங்கே போனோம், ஊருக்கு போகணும். அந்த குட்டிக்கு ஒரே ஆசை, சந்தோஷம். எங்கே போக போகிறோம், காலையில் எங்கே போகிறோம், 6 மணிக்கு பஸ் பிடிச்சி ஊருக்கு போக போகிறோம். நைட்டு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரத்துக்கு கூட அம்மாவை எழுப்பி, அம்மா 6 மணி ஆயிடுச்சா, அப்பா 6 மணி ஆயிடுச்சா, எழுப்பிட்டே இருக்குதான். தூக்கமே வரல. அதுக்கு என்ன ஆசை, எங்கே போகணும், ஊருக்கு போகணும். எவ்வளோ மணிக்கு, 6 மணிக்கு. 10 மணிக்கு எழுப்புது, 10:30 எழுப்புது, 12க்கு எழுப்புது, 1 மணிக்கு எழுப்புது. என்ன ஆசை, என்ன, ஊருக்கு போகணும் ஊருக்கு போகணும். அந்த மாதிரி எனக்கும் உங்களுக்கும் ஆண்டுடைய சபைக்கு போவது ஒரு ஆசையாக இருக்கணும், வாஞ்சியாக இருக்கணும். நிறைய தடவை பாரமாய் விடுகிறது, நிறைய தடவை கட்டாயமாய் விடுகிறது. அதனால தான் என்னால் துரிதமாக வர முடிய மாட்டேங்க. இல்லாட்டி ஆசையாய் போவேன்னு, ஆசையாய் தேடி வருவேன்னு ஆண்டு சிலர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். என்னிடத்தில் சேருகிறவர்களுக்கு ஜெப வீடு மகிழ்ச்சியான ஒரு வீடாய் நான் மாற்றுவேன். ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்கு, அவர் சொன்ன செஞ்சு முடிப்பார். முதல் காரியம் பார்த்தோம், ஜெப வீட்டில் நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். 2வது, அந்த ஜெப வீட்டுக்கு வருவது எனக்கு சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லுகிறாங்க. 2வது. 3வதாக ஏசாயா 56க்கு மறுபடியும் வருவோம். 7வது வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆண்டு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸுங்க, ஆண்டு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். 3வது, யாருக்கு தெரியுதோ இல்லையோங்க, ஜெபிக்கிற நமக்கு தெரியும் என் ஜெபம் ஆண்டுகிட்ட போகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. மற்றவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு அது அறிந்து கொள்ள முடியாமல் போகலாம். வார்த்தையை வச்சு, பரவசத்தை வச்சு கேட்டது போல நினைக்கலாம். ஆனால் நம்முடைய ஆத்மாவுக்கு நல்லா தெரியும் என் ஜெபம் கூரை விட்டு மேலே போயிருக்கா இல்லையான்னு. என் ஆத்மாவுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்னா, அது கர்த்தர்கிட்ட போயிருக்கு நிச்சயம் இருக்குன்னாங்க. என் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும்.
அன்னாள் அத்தனை வருஷம் ஜெபித்தாங்க, ஜெபம் கேட்கப்படவே இல்லை. ஒரு நாள் அர்ப்பணித்து ஜெபித்தாங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் எனக்காக தான் கேட்டேன், ஆனால் இன்னைக்கு உமக்காக கேட்குறேன். இதுவரைக்கும் என்ன அவமானம் நீங்கும்படி கேட்டேன், ஆனால் இன்னைக்கு அங்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஏலியுடைய பசங்க கேவலமாக நடக்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க, வேதனைப்படுகிறாங்க, கண்ணீர் விடுகிறாங்க. ஆண்டவரே, இந்த பசங்க ஆசாரியர்களாக மாறினா இந்த ஆலயம் கெட்டு போயிருமே, ஜனங்க கெட்டு போயிடுவாங்களே, ஒரு தீர்க்கதரிசி வேணும், ஒரு ஆசாரியன் வேணும். இதுவரைக்கும் என்ன அவமானம் நீங்க கேட்டேன், இப்போ எனக்கு அவமானம்னாலும் பரவாயில்லப்பா, உங்க அவமானம் நீங்களும் ஒரு மகனை தருவீங்களா? நான் எனக்காக கேட்கல, உங்க அவமானம் நீங்கும்படி உங்களுடைய மகிமைக்காக மகனை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அதற்கு பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. உள்ளத்தில் ஒரு நிச்சயம் வந்துச்சா, கர்த்தரின் ஜெபத்தை என்ன செய்தார், கேட்டார் என்று சொல்லி. இந்த வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் தகன பலிகளை, அவருடைய சர்வாங்க தகனங்களும் பலிகளும் என் பலிபிடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கும். நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், கர்த்தர்ட்ட அர்ப்பணிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம். எனக்குள்ள என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார் என்ற நிச்சயம் இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். அந்த 66ஆம் சங்கீதத்தை இப்போ வாசித்தோம் பாருங்க. சரி, அதை வாசிச்சிருவோம். 66ஆம் சங்கீதத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தான் ஆண்டவர் செவி கொடுக்க மாட்டாருன்னு வாசிக்கிறோம். அந்த சங்கீதத்துடைய அடுத்த 2 வசனம், அதாவது சங்கீதம் 66, 19, 20. மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஜெபத்தை கேட்டாரு. அந்த நிச்சயத்தை தாவீது பெற்றுக்கொண்டார். ஆதியில் ஒரு கொலை நடந்துச்சு. எங்கே கொலை நடந்துச்சு? ஜோசப். பைபிளில் முதல் நடந்த கொலை எந்த கொலை? காயின் ஆபேல் என்ன செஞ்சிட்டாங்க? கொண்டு போட்டாங்க. ஏன் கொண்டு போட்டாங்க? ஆண்டவர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், காயின் காணிக்கை என்ன செய்யலை, அங்கீகரிக்கலை. சரி, வாசிச்சிருவீங்களா? அதை ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். காயினுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு என்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கலை என்று சொல்லி. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடு வேறிப்பட்டது. காயினின் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, காயினுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஆபேலின் காணிக்கை அங்கீகரித்தார், ஆபேலுக்கு நல்லா தெரிஞ்சு, காயினுக்கும் அது தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். இங்கே ஏசாயா 56 ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? உன் ஜெபங்களை நான் ஏற்றுக்கொள்வேன். பதில் கொடுக்கிறது அவருடைய வேலை. எப்படி செய்யணுமோ ஆண்டவர் செய்வார். ஆனால் அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு, அவர் சமூகத்தில் போயிருச்சுங்கிற நிச்சயம் நமக்கு என்னத்தை கொடுக்கும்? ஆறுதலுக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பார்த்து கொள்வார், அவர் சித்தத்தின்படி காரியங்களை செஞ்சு முடிப்பார். அது நமக்கு ஆறுதலாக இருக்கும். அவருடைய வழிகள் வித்தியாசமாக. ஆண்டவர் சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, வேறன்னு சொல்லலை, உயர்ந்தவைகள் என்று சொல்லுகிறான். நீ 10 ரூபான்னு நினைக்கிற, நான் கோடி ரூபான்னு நினைக்கிறேன். நீ சின்ன ஸ்டெப்பை நினைக்கிற, நானும் ஒரு பெரிய மலையை நினைக்கிறேன். ஆண்டுடைய வழிகள் உத்தமமானது, மேன்மையானது. ஆனால் எனக்கு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? என் அர்ப்பணிப்பை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார், என் காணிக்கையை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய துதியை ஏற்றுக்கொண்டார், என்னுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இது நிச்சயத்தை கொடுக்குறாங்க. புதிய ஏற்பாடில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம ஆசாரிய கூட்டமாக கொஞ்ச நேரம் முன்னால் ஒரு அழகான ஒரு பாடல் பாடினோம். அந்த பாடலுடைய கடைசி சரணம், வார்த்தை மறந்து என்னை ரொம்ப தொட்டிச்சு. அந்த சரணம் ஒரு விதத்தில் ரொம்ப ஒரு சோர்வாக உட்காந்துட்டு இருந்தேன். அந்த வார்த்தை வந்தபோது, ஆண்டவரே, நம்மை ஆசாரியா கர்த்தர் என்ன செஞ்சுருக்காங்க, நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அது மறைவாக இருந்துச்சு. அந்த சரணம் 4வது சரணத்தில் அந்த 5வது சரணம் சேர்ந்து வந்துட்டு இருந்துச்சு. இயேசு எந்தன் வாழ்வின் பலனானாருடைய கடைசி சரணம். அதை மட்டும் பாடுவோம். ஒரு நிமிஷம் கீபோர்ட் போடுவீங்களா? அந்த கடைசி சரணம் 1 இயேசு எந்தன் வாழ்வின் பலனானாருடைய லாஸ்ட் சரணம். அந்த சரணத்தை மட்டும் நம்ம சேர்ந்து பாடுவோம். நம்ம ஆண்டவர் ஆசாரியரை தெரிந்து கொண்டார், இறுதி வரைக்கும் நம்ம நடத்துவார், இறுதி வரைக்கும் என் பொறுப்பை உணர்ந்து நான் செய்வேன் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிறான். சரி, வாசிச்சிருவோமா? அவங்க பாட்டு போடுறதுக்கு முன்னால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். பாருங்க, ஏசப்பா கல், அந்த கல்லோடு நானும் நீங்களும் சின்ன கல்லாக என்ன செஞ்சுட்டோம்? சேர்ந்து இருக்கிறோம். நம்ம எதற்காக சேர்த்தாரு? ஒரு காரணத்தை அந்த இடத்துல சொல்றாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களை போல
ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம ஆண்டு கட்டிட்டே வர்றாராம். நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன, நம்முடைய அழைப்பு என்ன வசனம் சொல்லுது. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, என் பலிகள் ஆவிக்கேற்ற பலிகள், அந்த ஆவிக்கேற்ற பலிகள் கர்த்தர் அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன செய்தார், ஆண்டவர் பிரித்தெடுத்தார் என்று சொல்லி வாசி. ஆண்டவர் நம்மை ஆசாரியராய் கூட்டி கட்டி கொண்டு வருகிறார். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இந்த பாடல் வரிகள் வாசிக்கிறோம். உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரியர் ஆக்கினாரே, என் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவேன். பாடுவோமாங்க. உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரியராக்கி நீரே, உந்தன் ஜீவனை எனக்கு அளித்து என்னை ஆசாரியர் ஆக்கி நீரே, எந்தன் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவேன், எந்தன் பொறுப்பதை நிறைவேற்றி என் ஓட்டத்தை முடித்திடுவேன், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும், எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். போதும். நம்மை ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்காங்க. நம்முடைய பொறுப்பை நம்ம நிறைவேற்றி முடிக்கிறவர்களார். 1 பேதுரு 2:5 மறுபடியும் ஒரு வாசிப்போமா? அவரிடத்துல சேர்ந்த நம்ம வசனம் சொல்றாரு, நம்முடைய பலிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பாராம். வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்களே. ஆவிக்கேற்ற பலிகள், தேவனுக்கு பிரியமான பலிகள் செலுத்தத்தக்கவர்களா ஆண்டவர் நம்மை மாற்றுவார். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவரே, நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, புறக்கணிக்க மாட்டீங்க. அப்பனா கர்த்தரிடத்தில் சேர்ந்த ஒரு மனுஷனுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா மாறுமா? ஒரு சில சூழ்நிலை கர்த்தர் அனுமதி கொடுப்பது எதற்காக? அந்த இருதயத்தை எனக்கு கொடுப்பதற்காக. என்னை உடைக்கிறாரு, என்னை நொறுக்குகிறாரு, என்னை ஆயத்தப்படுத்துகிறாரு. அவர் பார்வையில் அங்கீகரிக்கப்படத்தக்கதா என் வாழ்க்கை மாறும்படி ஆண்டவர் அப்படி செய்கிறார் என்று வாசிக்கிறோம். முதல் காரியம், ஜெப வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுகிறார். இரண்டாவது, அந்த ஜெப வீட்டுக்கு அனுபவம் எனக்கு துக்கமா இருக்காது, பாரமா இருக்காது, கட்டாயமா இருக்காது, மகிழ்ச்சியோட ஒரு சமூகத்துக்கு நான் வருவேன். மூன்றாவது, என் பலிகள், என் காணிக்கைகள், என் துதிகள், அர்ப்பணிப்புகள் அவர் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும். நான்காவது, ஏசாயா 56 அதிகாரத்துக்கு வருவோம். 7ஆம் வசனம். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். 8ஆம் வசனமும் வாசிச்சிருவோம். இஸ்ரவேலில் தள்ளுண்டவர்களை சேர்க்கிற கர்த்தராகிய ஆண்டவர் அவனிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் சேர்ப்பேன் என்கிறார். நான்காவது, இந்த பகுதியில் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஏன் வாழ்க்கை ஜெப வீட்டில் நிலைத்திருக்கும் போது, ஏன் வாழ்க்கை அவர் சமூகத்துக்கு வருவதில் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது, ஏன் வாழ்க்கையில் என் பலிகள் காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிக்கும் போது, என் வாழ்க்கையை பார்த்து அநேகர் கர்த்தர் பக்கமாக என்ன செய்வாங்க, வருவாங்க. இவங்களை எனக்கு தெரியுங்க, இவங்க யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் இவங்க வாழ்க்கை மாறி இருக்கிறது, காரணம் அந்த இயேசு தான், காரணம் இந்த சபை கொடுத்தல் தான் என்று சொல்லி அவர்களும் நமக்கு பின்னால் என்ன செய்வாங்க, வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் சேர்க்கப்பட்டவர்களை அல்லாமல் இன்னும் அவனிடத்தில் நான் என்ன செய்வேன், சேர்ப்பேன். நம்மை கொண்டு ஒரு சந்ததி கர்த்தர் பக்கமாக வரும். நம்ம ஆசை என்னவா இருக்கணும்னாங்க, வெறும் ஒரு கூட்டம் மட்டும் கர்த்தரை தேடி வரக்கூடாது. எல்லா தரப்பட்ட மக்களும் என்ன செய்யணும், சபைக்குள்ளே இருக்கணும். எல்லா ஜாதி ஜனங்கள். ஆண்டுடைய ஆசை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம். இந்த வார்த்தையை வச்சு தான் ஒரு சில இன்டர்நேஷ்னல் மினிஸ்ட்ரிஸ் உலகம் எங்கும் ஊழியம் செய்கிறாங்க. எல்லா பாஷை நடுவில் போகிறாங்க, எல்லா ஜாதிகள் நடுவில் போகிறாங்க, எல்லா மக்கள் மத்தியில் போகிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான
திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். வெறும் ஒரு ஜாதி ஜனம், 4 வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. சகல ஜாதிகளிலும், சகல கோத்திரங்களிலும், சகல ஜனங்களிலும், சகல பாஷைக்காரரிலும் இருந்து ஜனங்க வந்து கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்வாங்க? கூடுவாங்க. அங்கே ஏசாயா 56 ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு, என் வாழ்க்கையை பார்த்து எல்லா ஜனங்களும் கர்த்தர் பக்கம் என்ன செய்வாங்க? வருவாங்க, வாழ்க்கையை பார்ப்பாங்க, மாறி இருக்கிறத பார்ப்பாங்க, சாட்சியை பார்ப்பாங்க. இது கர்த்தரால் நடந்துச்சுன்னு சொல்லி அந்த ஆண்டவர் எங்களுக்கும் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தேடி வருகிற ஒரு திரள் கூட்ட மக்களை ஆண்டவர் கொடுப்பாரு. இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்தில் கூட என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் அங்கே பாரமாக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகள் வெளியே இருக்கிறது, அவைகளும் வரணும். அதுதான் என்னுடைய பாரம். நம் குடும்பத்தில் கர்த்தரை அறியாதவங்க இருக்கலாம், என் வீதியில் கர்த்தரை அறியாதவங்க இருக்கலாம், அன்று அவர்களையும் நீங்கள் கூட்டிட்டு வாங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும். ஆண்டு கொடுக்கிற வாக்கு தத்துவம். நான் கர்த்தருக்கு உண்மையை நான் அர்ப்பணிக்கும் போது நான் ஜெப வீட்டில் நிலைத்திருப்பேன். இந்த ஜெப வீட்டின் அனுபவம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். என் துதிகளை, ஸ்தோத்திரங்களை, காணிக்கைகள், அர்ப்பணிப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். என் வாழ்க்கை பார்த்து அநேகர் கர்த்தர் பக்கமாக வரும். வசனம் சொல்லுது, நான் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது எல்லாரையும் என் பக்கமாக என்ன செய்வேன்? இழுத்து கொள்வேன், சேர்த்து கொள்வேன். அப்போ நம்ம லைஃப்பில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டு இருக்கும்போது, வார்த்தை உயர்த்தப்பட்டு இருக்கும்போது ஆண்டவரை பார்ப்பாங்க, வார்த்தையை பார்ப்பாங்க. என்னுடைய படிப்பில்லாத நிலைமையை பார்க்க மாட்டாங்க, திறமையில்லாத நிலைமையை பார்க்க மாட்டாங்க. படிப்பில்லாத இவன், திறமையில்லாதவன் இப்படி காரியம் செய்வான்னா இது அவனால் நடக்கலை, அவனுக்கு பின்னால் ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி அந்த தேவனை தேடி வருவாங்க. என் வாழ்க்கை சாட்சியாய் மாறும். பலரை கர்த்தர் பக்கமாக இழுக்கிற ஒரு சேனலாக ஆண்டு என்னையும் உங்களையும் பயன்படுத்துவார். ஆனால் இன்னைக்கு நம்முடைய தியானம் என்ன? இதை கர்த்தர் செய்யணும்னா அவரை சேர்ந்த மனுஷனுக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். ஜெப வீட்டில் நிலைத்திருக்க பண்ணுவேன், ஜெப வீட்டின் அனுபவம் சந்தோஷமா இருக்கும், உன் பலிகளை, துதிகளை, காணிக்கைகளை, அர்ப்பணிப்புகளை நான் ஏற்றுக்கொள்வேன், உன் மூலமா சகல ஜனங்களும் என் பக்கமா வருவாங்க. ஆனால் கர்த்தர் அதை செய்யணும்னா என்கிட்ட எதிர்பார்க்கிற நிபந்தனைகள் உண்டு. அதை பார்க்க போகிறோம். ஏசாயா 56ஆம் அதிகாரம் 5வது வசனம், கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் அந்த 4 ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லுகிறான். அப்போ நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற 5 காரியங்கள் இந்த வசனத்தில் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனம் வாசிச்சு தியானிச்சுட்டு வரும்போது ஒரு குழப்பம் நமக்கு உண்டாகும். என்ன குழப்பம் உண்டாகும்னாங்க, புதிய ஏற்பாட்டு சத்தியம் என்னன்னாங்க, கிரியையினால் அல்ல, இல்லைங்க, நம்முடைய கிரியையினால் அல்ல, முழுக்க 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 நம்ம ஆராதனை நேரத்தில் சொன்னபடி முழுக்க முழுக்க என்னதான்? அவருடைய கிருபை தான், அவருடைய கிருபை தான். வசனம் சொல்லுது, ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிஃப்ட், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஈவு என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் நான் விட்டு கொடுக்கலன்னா ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது? கிரியை செய்ய முடியாது. என்னை பயன்படுத்த விரும்புகிறார், என்னை மாற்ற விரும்புகிறார், என்னை எடுக்க விரும்புகிறார். நான் விட மாட்டேன்னா ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? என்னை பயன்படுத்த முடியாது. ரொம்ப வருஷம் முன்னால் ஒரு தேவ மனிதனை ஆண்டவர் பயன்படுத்தின விதத்தை ஒரு சின்ன வீடியோவில் பார்த்தேன். நான் ரொம்ப சின்ன மகனா, சின்ன வயதில் இருக்கும்போது ஒரு ஊழியனை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துகிறார். அவங்க ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 பேர் வந்து வீல் சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்காகவும் அந்த சகோதரனை ஆண்டவர் அப்படி செஞ்சு பழக்கம் இல்லை அவருக்கு. அவர் சொல்லுகிறார், இதுதான் முதல் முறை. ஆண்டவர் என்னை ஏவுகிறார், அவங்களுக்காக போய் ஜெபின்னு சொல்லி ஏவுகிறார். அந்த ஊழியன் பின்னால் தன்னுடைய சரிதையில் எழுதுகிறார். அந்த அனுபவம் எனக்கு இல்லை. நான் வசனத்தை பிரசங்கிப்பேன், ஜெபிப்பேன். ஆனால் அன்றைக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த பின்னால் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்காக போய் ஜெபம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், போய் ஜெபிக்கிறார். 2 பேரையும் ஜெபிக்கிற அந்த வீடியோவை போட்டிருக்காங்க. 2 பேருக்காக ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் எழுந்து நடங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒரு சகோதரன் சொல்லுகிறாங்க, என்னால் முடியாது, நான் எப்படி நடப்பேன், எனக்கு கால் இல்லையே, எத்தனை வருஷம் நான் வீல் சேரில் தானே வந்திருக்கேன், எப்படி நடப்பேன் அப்படின்னு சொல்லி எந்திரிக்க மாட்டேங்கிறான். ஆனால் இன்னொரு சகோதரனும் வார்த்தையை நம்புகிறாங்க, குதிக்கிறாங்க, எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
ரெண்டு பேருக்கும் அதே வார்த்தை தான் வருகிறது. ரெண்டு பேரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ எந்திரின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. ஒரு மனுஷன் வார்த்தையை விட தன்னுடைய பலவீனத்தை பார்க்கிறான், அவனால் என்ன செய்ய முடியல, எந்திரிக்க முடியவில்லை. ஆனால் இன்னொரு சகோதரனும் வார்த்தையை நம்புகிறாங்க, எந்திரிக்கிறாங்க, கர்த்தருக்குள்ள பலன் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. பேதுரு அதை தான் சொன்னார், அன்று ராமுழுது என்ன செய்தோம், பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆனாலும் இப்பொழுதோ உடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. திரளான மீன்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாய் கிடைச்சிச்சா. அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் என்னன்னாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்கிறார். வசனம் சொல்லுது, வேண்டிக் கொள்கிறதற்கும், எபேசியர் 3:20 தானுங்க, வேண்டிக் கொள்கிறதற்கும் நம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் சொல்லி சொல்லல, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி. சரி, அந்த வசனம் வாசிப்போம் பாருங்க. எபேசியர் 3:20 வசனம். என்கிட்ட ஆண்டவர் அர்ப்பணிக்கிறது என்னன்னா, அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன நான் விட்டு கொடுக்கணும். வாசிப்போம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு. நமக்குள்ளே கிரியை செய்கிறாராம், நமக்குள்ளே உந்துகிறாராம், நமக்குள்ளே உற்சாகப்படுத்துகிறாராம். கீழ்ப்படி, அர்ப்பணி, அர்ப்பணி, நீ செய்ய என்று சொல்லி ஆண்டு உணர்த்துகிறாராம். நான் விட்டு கொடுப்பேனான கர்த்தனம் என்ன செய்வார், பயன்படுத்த ஆரம்பிப்பார். அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் என்ன, அவர் தான் செய்கிறாரு. நான் செஞ்சேன்னா எனக்கு பெருமை வந்துடும், நான் பண்ணிச்சேன், நான் அர்ப்பணிச்சேன், நான் ஊழியம் செஞ்சுட்டேன், இதை அவர் செய்கிறாரு. ஆனா அவர் செய்யும் போது ஆவியானுடைய கிரியைக்கு நான் என்ன செய்யணும், நான் விட்டு கொடுக்கும் போது ஆண்டு கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு சொந்தமாய் மாறும். என்னெல்லாம் அவர் செய்கிறாரு, எதற்கு நான் விட்டு கொடுக்கணும். ஏசாயா 56 மறுபடியும் வாங்க, 6வது வசனம். ஆண்டு நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், என்ன என் லைஃப்ல நடக்கும்போது அந்த 7ஆம் வசனத்தை 4 ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமாய் மாறும். போமாங்க, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொள்ளைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும். முதல் காரியம் இந்த வசனம் என்ன சொல்லி சொல்லுது, கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தரை சேவிக்கவும். முதல் காரியங்க, ஆண்டவர் என்னை பயன்படுத்தணும்னா, அவர் பக்கமா வந்த நான் என் வாழ்க்கையின் நோக்கம் என்னவா இருக்கணும்னா, என்ன கர்த்தர் எனக்கு கர்த்தர் சேவை செய்யணும், இந்த எண்ணம் இருந்துடக்கூடாது. நம்ம நினைப்போம் நம்ம அப்படியெல்லாம் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய தடவை நம்முடைய ஜபங்கள், அர்ப்பணிப்புகள் அப்படி தான் இருக்கும். எனக்கு இதை செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி செய்யுங்க ஆண்டவரே. அவரை நான் என்னவா நடத்துக்கிறேன், வேலைக்காரன் தான் நடத்துக்கிறேன். நான் வேலைக்கு போகிறேன், என் கூட வாங்க, நான் வீட்டை விட்டுட்டு போகிறேன், வீடை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ளுங்க, அவரை வேலைக்காரனா நடத்துக்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் எனக்குள்ள வல்லமையாக கிரியை செய்யணும்னா என்னுடைய அர்ப்பணிப்பு என்னவா இருக்கணும், நான் ஆண்டவருக்கு சேவை செய்யணும், ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக நான் வாழணும், எனக்கு கொடுத்த ஜீவன் ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பயன்படணும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க மேன்மைப்படுகிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, உனக்கு கொடுத்தது அத்தனையும் அவர் கொடுத்திருக்காரு. அப்பா கொடுக்கல, அம்மா கொடுக்கல, ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் கிருபையை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தவைகளை ஆண்டவருக்காக தான் என்ன செய்யணும், நம்ம பயன்படும். நீங்க வேலைக்கு போகலாம், வியாபாரம் செய்யலாம், படிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனால் அதன் மூலமாக யார் மகிமைப்படணும், ஆண்டவர் மகிமைப்படணும். ஜெரோமியும் ஸ்டெல்லாவையும் நம்பி சாம் ஆரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க, ஆண்டவர் நம்பி கொடுத்திருக்கிறாங்க. அந்த மகனை இவர்கள் மோட்டோவை, இவர்கள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக இல்லை, கர்த்தர் அவனுக்கு எழுதி வச்சிருக்கிறார்கள், அதை நிறைவேற்றுவதற்காக இவங்க என்ன செய்யணும், பயன்படுத்த ஆரம்பிக்கணும், அர்ப்பணிக்க ஆரம்பிக்கணும். வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை ஆலயத்தில் நிலைச்சிருக்க பண்ணணும்னா, கர்த்தர் ஆலயத்தின் அனுபவங்களை எனக்கு சந்தோஷமாய் மாற்றணும்னா, என் அர்ப்பணிப்புகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும்னா, என் மூலமா சகல சாதிகள் ஆண்டவர் பக்கமாக வரணும்னா, நான் ஆண்டவரை சேவிக்கிறவனா மாறணும், ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறவனாய் மாறணும். என்ன அர்த்தம், ஐ ஷுட் பி an useful vessel for the Lord. ஆண்டவருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறணும். உலகத்துக்கு பிரயோஜனமாய் மாறும்படி கர்த்தர் நம்மை பிரித்து எடுக்கவே இல்லை. கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்கல. இங்க இருக்கிற ஒரு சிலருக்கு படிக்கவே தெரியாது, ஆனால் ஆண்டவர் பக்கமாக வந்தாங்க, பைபிளை வச்சு அழ ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் படிக்க உதவி செய்தார். அந்த படிக்க உதவி செய்தது உலக படிப்பை பெறுவதற்காக கர்த்தர் கொடுக்கல, அவருடைய வார்த்தையை படித்து வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லுகிறவனை மாற்றுவதற்காக தான். பேதையராக இருந்தோம். ஆரம்பத்தில் சொல்லும்போது சகோதரன் சொன்னாங்க, நம்ம யாருக்கும் தகுதியே இல்லை, கர்த்தர் நம்ம என்ன செஞ்சாரு, உயர்த்தி வச்சிருக்கிறாரு. உயர்த்தி வைத்த ஆண்டவருக்கு என்னுடைய தாளந்துகள் பயன்படுகிறதா, எனக்கு கொடுத்த படிப்பு அவருக்கு பயன்படுகிறதா? இந்த வசனம் என்ன சொல்லுது, ஏக்கம் என்னவா இருக்கணும், ஆண்டவரை சேவிக்க. I should minister to the Lord. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்தில் அந்த சபையாருடைய ஒரு ஏக்கம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். மக்கதோனியா, அகாயா நாடுகளில் இருக்கிற புறஜாதிகள் இவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறாங்களா? என்ன சாட்சி சொல்லுகிறாங்க வாசிப்போம். ஏனெனில் அவர்கள் தாமே, இந்த அவர்கள் என்பது என்னன்னா, முந்தின வசனத்தில் இருக்கிற மக்கதோனியா, அகாயால இருக்கிற கர்த்தரை அறியாத மக்கள். சரி,
ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும், அடுத்தது, ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்துக்கு மனம் திரும்பினதையும் அறிவிக்கிறார்கள். இந்த தெசலோனிக்கே சபையாரை குறித்து மற்ற ஜனங்க என்ன சாட்சி சொன்னாங்களா? இவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பினாங்க. ஏன் மனம் திரும்பினாங்க? நல்ல வேலை கிடைக்கும்படி, நல்ல சம்பளம் கிடைக்கும்படி, குடும்ப சந்தோஷமாக இருக்கும்படி, நல்ல பூமியில உயரும்படி அல்ல. இவர்கள் நோக்கம் என்ன? தேவனுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யும்படி. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? 9வது வசனத்துல, ஜீவன் உள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினீர்கள். மனம் திரும்பின நோக்கம் என்ன? நான் வசதியாய் வாழ்வதற்காக அல்ல. மனம் திரும்பின நோக்கம் என்ன? தேவனுக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதுதான் அன்னாள் செஞ்சாங்க. ஆண்டவரே, இதுவரைக்கும் என் அவமானம் நீங்கும்படி, மலடிங்கிற பெயர் நீங்கும்படி கேட்டேன். ஆனால் இன்றைக்கோ என் பிள்ளை உமக்கு ஊழியம் செய்யும்படி நான் கேட்கிறேன். கொடுங்க ஆண்டவரே. ஒரு காரியத்தை கேட்கிறோமா? வசனம் சொல்லுது, தேவன் மகிமைப்படும்படி அந்த ஜெபத்தை கேட்டால் கர்த்தர் செய்வார். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் அதை செய்வார். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்ம என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பாரா? எப்போ கொடுப்பாரா? குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாருன்னு வாசிக்கிறோம். இப்போ முதல் காரியம், என்னுடைய ஏக்கம் என்னவா இருக்கணும்? நான் ஆண்டவரை சேவிக்கணும், நான் ஆண்டவருக்கு பணிவிடை செய்யணும், ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறணும். இதுவரைக்கும் உலகத்துக்கு பிரயோஜனமாக மாறிட்டேன், இன்னும் உமக்கு பிரயோஜனமாக இருக்கணும். ஆண்டவரை, என் வாழ்வில் இழந்த நன்மைக்கு ஈடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, சேவிப்பேனே. ஆண்டவரே, உமக்காக ஓடணும், உமக்காக உழைக்கணும். காலம் சீக்கிரம் கடந்து போக போது உமக்காக வாழ்கிறவனா என்ன நீங்க மாற்றுங்க ஏசப்பா. அவரை சேவிக்கிறவனா நம்ம மாறணும். ஒன்று. இரண்டாவது நிபந்தனை, ஏசாயா 56ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வருவோம். 6வது வசனத்தில் அடுத்த வார்த்தையை கவனிப்போம் பாருங்க. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். இரண்டாவது, ஆண்டவர் தன்னிடத்தில் சேர்ந்த ஒவ்வொரு மனிதன்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது காணிக்கையை கேட்கல, என்னுடைய பணத்தை கேட்கல, வேற ஒன்றும் கேட்கல. என்ன கேட்குறாரா? அன்பை கேட்குறாரா? அன்பை கேட்குறாரா? என்னை நேசிப்பாயா? என்னை நேசிப்பாயா? நிறைய பாடுகளுக்குள்ளே கடந்து வந்துட்டாங்க பேதுரு. இறுதியில் நிற்கிறாரு, ஏசாமி விட்டுட்டு போக போகிறாரு. கடைசியில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் அதிகமாய், இவர்களும் சொல்லி சொல்லலாமா, இவைகள் என்று சொல்லி கூட சொல்லலாமா? அதையா, இவர்கள் தான் மற்ற சீஷர்கள். இவைகள்னா அப்போ 2 வலைகள் கிளியத்தக்கதாக மீன் கிடச்சிருக்கு, நிறைய காசு வந்திருக்கு. அந்த காசை சுட்டி காட்டுறாரு, மீனை சுட்டி காட்டுறாரு. இதை விட நீ என்னை நேசிக்கிறாயா? இதை விட நீ அன்பாய் இருக்கிறாயா? ஆண்டவர் பேதுருட்ட கடைசியா எதிர்பார்த்தது என்ன? என்னை நேசிப்பாயா மகனே? என்னை நேசிக்காததுனால தான் மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்ட. என் மேலே அன்பு இல்லாததுனால தான் நீ மட்டும் போல 7 பேரை கூட கூட்டிகிட்டு போயிட்டியே. என்னை நேசிக்கிறாயா? நேசிக்கிறான்னு கூட ஆண்டவர் கேட்கல, அன்பு கூறுகிறாயான்னு சொல்லி கேட்டாங்க. பேதுருவுக்கு அந்த அன்புங்கிற வார்த்தை சொல்வதற்கு மனசு வரல. நம்ம நேசிக்கிறாண்டவரே, நமக்கு தெரியும். ஒரு சகோதரனை நேசிப்பது போல, குடும்பத்தில் அன்பு காட்டுவது போல, ஃபிலியோ அன்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. குடும்பத்தில் அன்பு காட்டுவது போல உங்க அன்பு காட்டுறேன்னு சொல்லி சொன்னாங்க. திரும்பி திரும்பி திரும்பியும் 3 தடவை மறுதலித்த அந்த பேதுருவை 3 தடவை அறிக்கை செய்ய வைக்கிறாரு. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி. 2வது, என்கிட்ட உங்க கூட ஆண்டு எதிர்பார்க்கிறது வேற ஒன்றும் கேட்கல, அன்பு கூறுவாயா? அன்பு கூறுவாயா? வேலை ஆண்டு விட்டு பிரிச்சிருச்சோ, பணம் ஆண்டு விட்டு பிரிச்சிருச்சோ, பதவி ஆண்டு விட்டு பிரிச்சிருச்சோ, இன்னைக்கு காலையில் ஆண்டு என்ன பார்த்து கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா மகனே? யாரையோ முன்னால் வைக்கிறாரு, என் மானத்தை முன்னால் வைக்கிறாரு, என் பிள்ளைகளை எனக்கு முன்னால் வைக்கிறாரு, என் குடும்பத்தை எனக்கு முன்னால் வைக்கிறாரு. அன்று கேட்குறாரு, இவைகளிலும் அதிகமாய் நீ என்ன நேசிக்கிறாய்? ஆண்டவரே, என் பிள்ளை எனக்கு முக்கியம்தான், என் மானம் எனக்கு முக்கியம்தான், என் வேலை எனக்கு முக்கியம்தான், ஆனால் அதை விட நான் உம்மை நேசிக்கிறேன் என்று ஒருவர் சொல்லுவாங்கன்னா கர்த்தர் கைகளிலே எடுப்பாரு, நிலைச்சிருக்க பண்ணுவாரு, சந்தோஷப்படுத்துவாரு, காணிக்கை அங்கீகரிப்பாரு. அநேகருக்கு ஒரு விளக்காய், ஜாதிகளுக்கு விளக்காய் கர்த்தர் என்னை பயன்படுத்துவாரு. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றுங்க ஏசப்பா. 2வது. 3வது, ஏசாயா 56ல் 6வது வசனத்தில் அடுத்த நிபந்தனை என்ன? நல்ல கவனிங்க. தியானிச்சுட்டே வரும்போது நம்மனால ஆண்டவரை நேசிக்க முடியாதுங்க. நம்மளால காசை தான் நேசிக்க முடியும், நம்மளால நம்ம பிள்ளைங்களை தான் நேசிக்க முடியும். ஆனால் ஆவியான ஒரு கிரியை செய்வாரனா, அந்த பெர்க்மான்ஸ் பத்திர பாடுறாரு பாருங்க, அந்த பாட்டு பாடும்போதெல்லாம் மனசு நெருடும் எனக்குள்ள. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதை. உண்மைதானா? அது என் உறவை குப்பையாய் தோன்ற முடிகிறதா?
பொண்ணு தூரமாக போனதுக்கப்புறம் என் மனசு உடஞ்சிட்டே இருக்கும். தனியாக நடக்கும்போதெல்லாம் அழுதுகிட்டே யாருக்கும் வெளியே சொல்ல முடியாது, யாருக்கும் காமிக்க முடியாது, உள்ளே உடஞ்சிட்டே இருக்கும். தனியாக போகும்போதெல்லாம் அழுதுகிட்டே போயிட்டே இருப்போம், ஆண்டவரே நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆனால் அவளை விட ஆண்டவர் யார் எனக்கு பெரியவர்? கொடுத்தவர் அவர் தானே, அவளுக்குரியவர் தானே, அவருக்குரியவர் தானே. அவள் கொடுக்கவும் உரிமை இருக்குது, எடுத்துக்கொள்ள அவருக்கு என்ன இருக்குது? உரிமை இருக்குது. ஆண்டவரே அவளை விட நீங்கள் பெரியவர் என்று அறிக்கை செய்ய அந்த துக்கம் மாறிச்சு. ஆண்டு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இது ஆவியான நம்மளால முடியவே முடியாது, சுயபலத்தினால இழக்கவே முடியாது, சுயபலத்தினால விட்டு கொடுக்கவே முடியாது. ஆனால் ஆவியானவர் கிரியை செய்யும்போது ஆண்டவரை நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் அர்ப்பணிப்பு ஏற்றுக்கொள்வார், கிருபை கொடுப்பார். என்னிலும் அவர்களிலும் அதிகமாய் நீ என்னில் அன்பாய் இருக்கிறாய். மூன்றாவதாக அந்த ஏசாயா 56ஆம் அதிகாரத்தில் அடுத்த வசனம் பாருங்க. கர்த்தரை சேவிக்கவும் கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும். மூன்றாவது அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும். மூன்றாவது அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும். இங்க பயன்படுத்தப்பட்ட இதே வார்த்தை தாங்க இயேசுவுக்கு ஏசாயா புஸ்தகத்தில் பல பெயர்கள் கொடுக்கப்படுகிறது. சரியாங்க, என்னென்ன பெயரெல்லாம் கொடுக்கப்படுகிறது ஏசாயா புஸ்தகத்தில்? அவர் ஒரு கிளை அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம்ல, வேற என்ன வாசிக்கிறோம் அவரை குறித்து? ஏசாயால தான் அவர் யாருன்னு சொல்லி போட, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்றெல்லாம் வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்று சொல்லி வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏசாயால திரும்பி இயேசுவை குறிக்கும் போதெல்லாம் வருகிற வார்த்தை என்ன? என் தாசன், மை சர்வன்ட்னு சொல்வார், என் தாசன் என்று சொல்லி சொல்லுவாங்க. அங்க பயன்படுத்தப்பட்ட அதே எபிரேய வார்த்தை தான் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. என் தாசனா இருக்க அர்ப்பணிப்பாயானா. அந்த தாசன் என்பது சும்மா ஏதோ வேலைக்கு கூலிக்கு வந்துட்டு போறவனை குறிக்கல, கொத்தடிமையாய். புதிய ஏற்பாட்டில் ஊழியக்காரன் போட்டிருக்கு பாருங்க. அந்த ஊழியக்காரன் போட்ட இடத்துலலாம் என்ன வார்த்தை போடப்பட்டிருக்குன்னா, கிரேக்க பாஷையில் டவுலோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. டவுலோஸ்ன்னா என்ன அர்த்தம்னா கொத்தடிமை. ஆண்டவருக்கு கொத்தடிமையாக என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன் என்று சொல்லி. அப்படின்னு என்ன அர்த்தம்? பாராட்டை எதிர்பார்க்க மாட்டேன், காசை நான் எதிர்பார்க்க மாட்டேன், ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு என்னை முழுமையான என்ன செய்வேன்? நான் ஒப்பு கொடுப்பேன், முழுமையாக கர்த்தர் கையில் அர்ப்பணிப்பேன். அவர் என்ன வேணால் எனக்கு செய்யலாம், கொன்று போட்டாலும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். கர்த்தருக்கு முழுமையாக என்னை அர்ப்பணிப்பேன் என்று அர்ப்பணிப்பு தான். இந்த இடத்துல அதே வார்த்தையை போட்டிருக்கிறாங்க, என் ஊழியக்காரனாய் இருக்க, என் தாசனாக இருக்க. ஆண்டு கையில் எடுத்து என்ன வேணா செய்ய அவருக்கு உரிமையை நம்ம கொடுப்போமா? என்ன வேணா செய்ய உரிமை அவருக்கு நம்ம கொடுப்போமா? யோசிச்சு பார்க்கணுங்க. நாங்கள் இந்த கம்ப்யூட்டர் சென்டர் நடத்திட்டு இருக்கும்போதுங்க, எங்கள் கூட மார்க்கெட்டிங்காக ஒரு பிரதர் வந்திருந்தாங்க. ஒரு பிரதர் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. நல்ல சகோதரன், மார்க்கெட்டிங்கில் ஆட்டோமொபைல் லைனில் நல்ல அனுபவம் உள்ளவர். ஒரு சில சூழ்நிலைகளினால் அவருக்கு வேலையெல்லாம் போய் இப்போ வந்தார், கேள்விப்பட்டோம், நல்ல விசுவாசி. எங்களோடு கூட மார்க்கெட்டிங் லைனில் எங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த மகனுடைய ஒரு சாட்சியை கேட்டேன். என்ன சாட்சி கேட்டேன்னாங்க, இது எந்த வருஷம்னாங்க, 95, 96, 96, 97, ஏறத்தாழ 30 வருஷம் ஆயிடுச்சு. 30 வருஷத்துக்கு முன்னால் Yamaha RX 100, இப்போவும் அது ஃபேமஸ் இருக்கா, அந்த வண்டி இருக்கான்னு எனக்கு தெரில. Yamaha RX 100 அன்றைக்கி செம ஃபேமஸ், அது பயங்கர வேலை அந்த வண்டிக்கு. அந்த சகோதரன் வேலைக்கு சேர்ந்து அந்த வண்டியை வாங்குறார், புது வண்டியை வாங்கி தான் போகிற சபைக்கு ஊழியக்காரன்ட்ட போய், ஐயா இதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணி கொடுங்க, ஆண்டு இதை வாங்க உதவி செஞ்சார் என்று சொல்லி கீ செயினை அவருக்கு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுகிறான். அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கும் போது அவங்க மனைவி வருகிறாங்க. அவங்க மனைவி வந்து சொன்னாங்க, இன்று காலையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், இந்த வண்டி ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னாங்க. இந்த வண்டி ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிரதரு கொஞ்சம் கூட யோசிக்கலைங்க, ஆண்டுகிட்ட கேட்கல, ஆண்டு நீங்கள் சொன்னீங்களான்னு சொல்லி கேட்கல. அந்த ஊழியன் மேலே அந்த அம்மா மேலே இந்த நம்பிக்கையினால அந்த கீ செயின் அப்படியே அவங்க கையில் கொடுத்துட்டு, ஐயா ஆண்டு சொன்னாருன்னா நான் எதிர்த்து பேச மாட்டேன், எனக்கு ஆசை தான், ஆசையாக சேர்த்து வச்சு வாங்கினேன், ஆனால் ஏசப்பா தனக்கு வேணும்னு சொல்லி சொல்வாருண்ணா நான் எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லி அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டாராம். வண்டி வாங்கலை, அந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு வந்துட்டார். அது தேவனால் நடத்தப்பட்டுச்சா இல்லையா அதெல்லாம் நம்ம இன்னொரு பக்கம். ஆனால் இந்த மகனுடைய அர்ப்பணிப்பு பாருங்க, புதுசாக வாங்கியிருக்காரு, ஆசையாக வாங்கியிருக்காரு, எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு சகோதரி வந்து தேவன் எனக்கு பேசினார் சொன்ன உடனே கேள்வி கேட்காம ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதுதான் என்னது இந்த இடத்துல சொல்லப்பட்ட ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன கேட்டாலும் கேள்வி கேட்காம சந்தேகப்படாம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கிற அர்ப்பணிக்கிற ஒரு தாசனாய் நான் இருப்பேனானா ஆண்டவன் தன் கையில் எடுக்க முடியும், ஆண்டவர் நம்மை அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்த முடியும். ஏசாமி இந்த பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின முக்கியமான ஒரு பாத்திரம் யாரு? மரியாள். இல்லைங்க, மரியாள் தன்னை விட்டு கொடுக்கலன்னா,
தன் கற்பத்தை ஆண்டவருக்கு கொடுக்கலனா, அவமானத்தை ஏற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணிக்கவில்லையானா இயேசுவாமி இந்த பூமிக்கு வந்திருக்க முடியாது. அன்று வேற யாரோ பயன்படுத்தி இருப்பார், அது வேற. ஆனால் அந்த சகோதரி தன்னை அர்ப்பணிச்சாங்க. என்ன சொல்லி அர்ப்பணிச்சாங்க? நம்ம அந்த வசனம் மட்டும் வாசிப்போம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான், நம்ம சேர்ந்து வாசிப்போம். லூக்கா 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, அவர் என்ன சொல்கிறாரோ அது என் லைஃப்பில் நடக்கட்டும். 40ஆம் சங்கீதத்தில் ஏசப்பா இதுதான் சொன்னார். இதோ நீங்கள் பலியை விரும்பல ஆண்டவர், என் செவிகளை நீங்கள் திறந்துட்டீங்க, புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உமக்கு சித்தமானதை பிரியமானதை செய்ய இதோ நான் வருகிறேன். ஏசப்பா தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி 40ஆம் சங்கீதத்தில் 6, நம்ம டைமில் வாசிக்கிறதுக்கு 40ஆம் சங்கீதத்தில் 6, 7, 8 வாசிக்கிறோம். தன்னை தேவ சித்தம் நிறைவேற இயேசு தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தார். மரியாள் தன்னை அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க. ஏசாயா 56 எனக்கு உங்களுக்கு முன்னால் வார்த்தை வருகிறது, அவர் என்ன வேணா செய்ய நான் ஒரு உரிமை கொடுப்போமா? அடிமைகளாய் தாசர்களாய் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போமா? அவருக்கு உரிமை இருக்குது. என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு உரிமை இல்லையா ஆண்டவர் கேட்குறார். என் பிள்ளைகளை என் பொண்ணை அனுப்பும்போது இந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார். என்னுடையதை ஏன் விருப்பப்படி செய்ய எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டார். அது அவருடையது. நமக்கு குழந்தை கொடுத்துருக்காரா, நம்ம ஒரு மேனேஜரை வச்சுருக்காரு, அவ்வளோதான். பிள்ளைகள் கர்த்தரால் வரும், சுதந்திரம் அது அவருடைய, நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு எடுக்கவும் உரிமை இருக்குது, வைக்கவும் உரிமை இருக்குது. ஏன்னா அவருக்கு சொந்தம். நம்ம அடிமைகளை கர்த்தர் கையில் நான் விட்டு கொடுக்கணும். 4வது. 5வதாக ஏசாயா 56 6வது வசனம் மறுபடியும் வாசிப்போம். இன்னும் 2 காரியம் நம்ம பார்க்கணும், பார்த்து முடிச்சிருவோம். ஏசாயா 56:6 மறுபடியும் வாசிப்போமா? கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராக இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து. 4வது, ஓய்வு நாளை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து. பழைய ஏற்பாடில் ஓய்வு நாள் சட்டம் கடுமையாக இருந்துச்சு. அந்த ஓய்வு நாளில் விறகு பொறுக்கிட்டு இருந்தாங்களாம். ஒருத்தர் அவங்கள கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம்? கல்லெறிந்து கொன்றார்களாம். ஓய்வு நாளில் கல்லெறிந்து கொண்டாங்க. ஏன்? வேலை செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு. அன்றைக்கி வேலை செய்யக்கூடாது, நெருப்பு எரியக்கூடாது, வீட்டில் சமையல் பண்ணக்கூடாது. அவங்க அந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் தான் இருக்கணும், ஆலயத்துக்கு வரணும், தேவ பிள்ளைங்களோடு கூட ஐக்கியப்படணும். அதுதான் அவனுடைய ஆசையாக இருந்துச்சு, கட்டளையாக அன்றைக்கி இருந்துச்சு. இன்றைக்கி அந்த கட்டளை நமக்கு முன்னால் நிறுத்துகிறார். அன்றைக்கு சனிக்கிழமை கூடி நாங்கள் சபத்து நாள் என்று சொல்லி. இன்றைக்கி புதிய ஏற்பாடில் நமக்கு இந்த நாளை, கர்த்தர் உயிரோடு எழுந்த நாளை, கர்த்தருடைய நாள் என்று பெயரில் அழைக்கப்பட்டு அந்த நாளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எபிரேயர் புஸ்தகத்தில் அது குறித்த ஒரு வசனம் வாசிப்போம். எபிரேயர் 10:25 பலருக்கு நல்ல பரிச்சயமான ஒரு வசனமாக இருக்கும். ஆனால் அதோடு சேர்ந்த ஒரு சில வசனங்களை கீழே நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 10:25 அப்படியே வாசிட்டு வருவோம் பாருங்கள். கர்த்தருடைய நாளை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது என்பது அது எவ்வளோ சீரியஸான கட்டளை. பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, அது புதிய ஏற்பாட்டிலும் உரியதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். வாசிப்போம். எபிரேயர் 10:25 வாசிப்போம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். மோசேனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும். கொஞ்சம் தியானிச்சு பார்ப்பீங்கன்னா ஒரே ஒரு பாவத்தை அந்த இடத்துல சொல்லுகிறாரு, சபை கூடுதலை விடுகிற ஒரு பாவம். சிம்பிளாக நினைக்கிறோம், எனக்கு டைம் இருந்தால் நான் செய்வேன், எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் செய்வேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சபை கூடுதலை விடுவது தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதிப்பதற்கு சமமா. நம்மளால கிரகிக்க கூட முடியல, சிம்பிளாக நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு சத்தியம் இல்லை, புதிய ஏற்பாட்டு சத்தியம். எபிரேயர் நிருபத்தில் ஆண்டவர் எழுதி வைக்கிறாரு, சபை கூடி வருதலை நான் அசட்டை பண்ணும்போது
தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதிக்கிறேனா? என்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணுகிறேனா? கிருபையின் ஆவியை நான் நிந்திக்கிறேனா? ஆண்டவர் சொல்லாரு, எவ்வளவு கொடிதான நியாய தீர்ப்பு வருமே. கர்த்தர் கிருபை உள்ளவர் தான், ஆனால் ஒரு எல்லை இருக்கிறது எல்லாவற்றுக்கும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம். தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் சகாயம் என்று நாசம் அடைவான். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் புரிந்து கொண்டவர்களா? அந்த நாளை வேதனையோடு கட்டாயத்தினால ஒரு நியாய பிரமாணத்தின்படி நாங்கள் செய்யாமல் ஆசையா சந்தோஷமா ஆண்டு கொடுத்த ஒரு நாள் இது கர்த்தருடைய நாள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இல்லை களி கூர்ந்து மகிழப்படுவோம் என்று சொல்லி அந்த நாளில் அவருக்கு செலவிடுவோம், அவருக்கு டைம் கொடுப்போம். அப்பேற்பட்டவர்களை சபையில் நிலைச்சிருக்க பண்ணுவார். சபை கூடுதல் சந்தோஷமா இருக்கும், காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படும், ஜாதிகளுக்கு ஒளியாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் வைப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசியா ஏசாயா 56 அதிகாரம் 6 வசனத்துடைய கடைசி பகுதி நம்ம சேர்ந்து 6 வசனம் முழுசாக வாசிச்சிருவோம். ஏசாயா 56:6 வாசிப்போம். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை நேசிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும், அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த கொள்ளைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து. கடைசியை கவனிங்க. என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும், என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும், who take hold of my covenant, who hold fast my covenant. என்னோடு அவர்கள் செய்த உடன்படிக்கை என்று ஒன்று உண்டு. அவர் உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கிற உண்மையாக இருப்பார். ஆனால் நானும் நீங்களும் உடன்படிக்கை செய்கிறோம். எப்போ உடன்படிக்கை செய்கிறோம் தெரியுமாங்க? முக்கியமான ஒரு நேரம் ஞான ஸ்நானம் எடுக்கிற ஒரு நேரம். ஞான ஸ்நானத்துக்கு புதிய ஏற்பாடு கொடுக்கிற பல பெயரில் ஒரு பெயர் என்ன? அது நல் மன சாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லி வாசிக்கிறோம். அது எங்கே வாசிக்கிறீங்கன்னா அது மட்டும் வாசிச்சிருவோம். 1 பேதுரு 3:21 வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினாலே ரட்சிக்கிறது. ஞான ஸ்நானத்துக்கு பேதுரு மூலமா ஆண்டவர் கொடுக்கிற பெயர் என்ன? அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அப்ப ஞான ஸ்நானத்துல தண்ணியில் முழுக்கி எந்திரிக்கும் போது நான் என்ன செய்கிறேன்னா, ஆண்டவரோடு என்ன செய்கிறேன்? உடன்படிக்கை செய்கிறேன். இதுவரைக்கும் என்னுடைய சரீரம் உலகத்துக்கு பயன்பட்டுச்சு, இதுவரைக்கும் இந்த சரீரம் சுயத்துக்கு பயன்பட்டுச்சு. ஆனால் இனிமே உமக்கு தான் என்ன செய்வேன்? பயன்படுத்துவேன். ஆண்டவரே, எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று நாம் என்ன செய்கிறோமா? கர்த்தர் கையில் நம்ம உடன்படிக்கை செய்கிறோம். அந்த வசனம் சொல்லி ஏசாயா 56 அந்த உடன்படிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மக்கள் ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். யோசிச்சு பார்ப்போமாங்க. இங்கே இருக்கிற ஞானஸ்நானம் எடுத்தவங்க யோசிச்சு பாருங்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கூட ஏன் தாமதம் பண்ணுறோம்? லேட் பண்ண வேண்டாம். பைபிள் சொல்லுது அது ஒரு தேவனுடைய ஆலோசனை. ஞானஸ்நானம் எனக்கு பரலோகம் கொண்டு போகாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஞான ஸ்நானம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்படி கொண்டு போகும்னா அவங்களுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லை. கங்கை நதியில் முழுகிட்டு வந்தால் மோட்சம் போயிடலாம் அவங்க சொல்லுகிறான். நம்ம ஞானஸ்நான தொட்டியில் அல்லது ஆறில் போய் முழுகிட்டு போனால் பரலோகம் போவான்னா அது எவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படி இல்லை. நான் வாழ்க்கை மாற்றப்பட்டதை, நான் பழைய மனுஷன் இல்லை, புதிய மனுஷனை மாறி இருக்கிறேன், இயேசுப்பா என்னை மாற்றி இருக்கிறார் என்பதை நான் என்ன செய்கிறேன்? சபைக்கு முன்னால், சமுதாயத்துக்கு முன்னால் சாட்சி சொல்லுகிறேன். இது தேவனுடைய ஆலோசனை. ஏசாமி ஞானஸ்நானம் எடுத்தார். அவர் தான் நமக்கு முன்னோடி. அவர் எடுக்க வரும்போது கையும் ஓடலை, காலும் ஓடலை. யோவான் ஸ்நானகன், ஆண்டவரே நான் போய் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். பேசப்ப என்ன சொல்லி சொன்னார்? இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கு. அது ஒரு நீதியை நிறைவேற்றுவது. லூக்கா 7:30 தேவனுடைய ஆலோசனையை பரிசேயர் என்ன செய்தாங்க? தள்ளிவிட்டு தங்கள் ஆத்துமாக்களுக்கு கேடு உண்டாக்கி கொண்டாங்கன்னு வாசிக்கும். இப்போ இங்கே இருக்கிற யாராவது ரட்சிக்கப்பட்டு இருந்தோம், கர்த்தர் கையில் அர்ப்பணித்திருந்தும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீங்கன்னா அர்ப்பணிங்க, எடுங்க. அது நமக்கு ஒரு தடையாக இருக்கும். அது ஒரு கீழ்ப்படிதல் தானே, அது தடையாக இருந்து விடக்கூடாது. தேவனுடைய ஆலோசனை தள்ளி விடும்போது நம்ம ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்கி கொள்ளுகிறோம். சரி, ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறோம். உமக்காக நான் என்ன செய்வேன்? வாழ்வேன் என்று சொல்லி, என் ஜீவன் உமக்காக என்று சொல்லி வசனம் சொல்லுது. அந்த உடன்படிக்கையை காத்து கொண்டு இருக்கிறவங்க, பற்றி கொண்டு இருக்கிறவங்க, ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கையை அது உண்மையாக இருக்கிறவர்கள் ஆண்டு அந்த 4 ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நமக்கு முன்னால் ஆண்டு இந்த 5 காரியத்தை செய்ய ஆசைப்படுறார். என் வாழ்க்கையில் என்னையும் அவரை சேவிக்கிறவனா, அவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாற்றணும்னு ஆண்டு ஆசைப்படுகிறார். 2வது, அவரை நேசிக்க வைக்கணும். அவருக்கு ஆசை அதுதான், நம்ம அவரை நேசிக்கிறோம், அன்பு கூறணும். அவரை நேசிக்க ஆட்கள் தேவை. இந்த மந்தையில் சேர ஆடுகளை ஒரு மிஷினரி பாட்டில் ஒரு வரி வரும், என்னை நேசிக்க ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன். அவரை நேசிப்பதற்காக கேட்குற, அன்பு கூறுகிற மக்களை கேட்குறார். அந்த அன்பு கூறுகிற மகனா நானும் நீங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தாசர்களாய்
அவர் கையில் இதோ நான் உமக்கு அடிமை ஆண்டவரே, நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய நாளை, இந்த கர்த்தருடைய நாளை பரிசுத்தம் என்று எண்ணி அதை பரிசுத்த கொலைச்சல் ஆக்காம, அன்றைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், அன்றைக்கு உலக காரியத்துக்கு நான் ஈடுபட மாட்டேன், அதனால் உமக்குரியது முழுக்க முழுக்க உமக்குரியது என்று சொல்லி அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஜனங்கள் ஆண்டு கேட்டுக்கொண்டே இருக்க. கடைசியில் உடன்படிக்கையில் உண்மையாக இருக்கிறவர்களை கர்த்தர் கையில் எடுப்பார், சபையில் நிலைச்சிருக்க பண்ணுவார், சந்தோஷத்தை கொடுப்பார், காணிக்கைகளை அங்கீகரிப்பார். நம்ம மூலமாக அநேகரை கர்த்தர் பக்கமாக கொண்டு வருவார். ஜெபிப்போமா? அப்படியே கண்ணில் மூடி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுப்போம். முழங்கால் படியில் விருப்பமான முழங்கால் படியில் அல்லது எழுந்துச்சு நிற்கலாம். கர்த்தர் கையில் நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு உடன்படிக்கை செய்கிற ஒரு நேரம், ஒப்பந்தம் செய்கிற ஒரு நேரம். ஆண்டவரே, நீங்கள் காத்திருக்கிறீங்க, நீங்கள் கிரியை செய்ய காத்திருக்கிறீங்க, நாங்கள் விட்டு கொடுக்குறோம். ஆண்டவரே, உம்மை சேவிக்கிறவர்களா எங்களையும் மாற்றுங்க, உம்மை அன்பு கூறுகிறவர்களா எங்களையும் மாற்றுங்க, உம்முடைய அடிமைகளாய் எங்களையும் மாற்றுங்க. ஏசப்பா, உம்முடைய பரிசுத்த நாட்களை பரிசுத்தமாய் கொண்டாடுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, ஆண்டவர், எங்கள் பக்கமாக அனுப்பப்பட்ட இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நெடுநாட்களாக எங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சப்பா, ஏன் நிலைச்சு நிற்க முடியவில்லை? ஏன் சபை கூடுதல் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது இல்லை? ஏன் என் ஜெபம் கர்த்தர் கேட்டிருக்கிறாருங்கிற ஒரு உறுதி, ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள வருவதில்லை? ஏன் சபையில் ஆட்கள் குறைஞ்சிட்டே போய் கொண்டு இருக்கிறாங்க? அநேக ஜாதிகள், பாஷைக்கார ஜனங்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு எங்களோடு பேசுனீங்க ஏசப்பா. எங்களுக்குள்ள குறை இருக்கிறதப்பா. உமக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களை நாங்கள் இருக்க மாட்டேங்கிறோம். நீங்கள் கொடுத்த தாளந்துகள், கொடுத்த ஞானம், எங்கள் வசதிகளை பெருக்கிக் கொள்ள நாங்கள் பயன்படுத்துகிறோம். உமக்கு பயன்படணுமே, உங்கள் ராஜ்யத்துக்காக பயன்படணுமே, உண்மை நாங்கள் நேசிக்கணுமே, உமக்கு நாங்கள் அடிமைகளாக இருக்கணுமே, இந்த கர்த்தருடைய நாளை பரிசுத்தம் என்று எண்ணணுமே, உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக நாங்கள் இருக்கணுமே. எங்களால் முடியாது ஏசப்பா. எங்களை தனியாக விட்டுட்டீங்கன்னா அன்று இன்னும் மோசமாக போய் விடுகிறோம். ஆவியானவரே, எங்களுக்குள்ள பலத்த கிரியை செய்யுங்க. வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையே இன்னைக்கு காலையில் வல்லமையா எங்களுக்குள்ளே கிரியை செய்யுங்க ஏசப்பா. சேவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க, அன்பு கூறுகிறவர்களா மாற்றுங்க, தாசர்களா மாற்றுங்க, உம்முடைய நாட்களை பரிசுத்தமாய் ஆசரிக்கிறவர்களா மாற்றுங்க, உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களா எங்களை மாற்றுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. வருகிற நாட்கள் சபை கூடுதல நிலைச்சிருக்க போறோம். சபை கூடுதல் எங்களுக்கு சந்தோஷமாய் இருக்க போகிறது. எங்கள் காணிக்கைகள், அர்ப்பணிப்புகள், ஜெபங்கள், துதிகள் நீர் அங்கீகரிக்கிறீங்க. கூட்டு கூட்டமாய் மக்களை உங்க பக்கமா நீங்க கூட்டி சேர்க்க போறீங்க. உங்களுடைய அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.